ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோட் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ரொம்பவே ரசிச்சிருப்பீங்க. முக்கியமாக வந்து நம்ம விஜய், ஸோ அவங்க வந்து வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கு கண்டிப்பாக வந்து ஃப்ளாட் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் ரொம்பவே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஸோ ஃப்ளாட் ஆனது எப்படி அப்படின்னா, அந்த சாரியில் பார்க்கும்போது அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க சாரி கட்டி விடுவாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து வேறு லெவல்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து அதாவது நிவினுக்கு வந்து விட்டு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் வந்து சான்ஸே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ இருந்தே வந்து நம்ம காவேரியை பார்த்து ரொம்பவே வந்து ஸோ இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து வியக்கிறாங்க. ஸோ அவங்களா இருக்கிறத பார்த்து வந்து விஜய் ரொம்பவே வந்து விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்து கண்டிப்பாக வந்து விஜய் காவேரி எல்லாருமே வந்து கண்ணு வச்சுருப்பீங்க. ஸோ அவங்க மேலே கண்ணு பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ யாரெல்லாம் வந்து இன்றைக்கி எபிசோட் பார்த்து ரொம்ப ரசிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் வந்து எப்படி வந்து அந்த ராகினியோட மேரேஜை காவேரி நிறுத்த போகிறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து அவங்க நிறுத்துறதுக்கு சான்ஸ் இருக்காது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து வில்லி கேரக்டர் வீட்டுக்குள்ளே வந்தால் தானே இன்னும் வந்து எபிசோட்ஸ் எல்லாம் வந்து கலக்கட்டும். ஸோ விஜய் வந்து எப்படி காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ தாத்தா எப்போவுமே வந்து காவேரிக்கு தான் சப்போர்ட். ஸோ வீட்டில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் வந்து எப்படி காவேரிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஸோ அப்கமிங்கில். அண்ட் காவேரியும் கூட இந்த சீரியலுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்கள வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்த ஒரு பிக்குமே வந்து அதாவது சரவணா ஸ்டோர்ஸோடைய விளம்பரத்துக்கு எடுக்கப்பட்டது. இன்னைக்கு எபிசோட்ஸில் நிறைய சீன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த சீன் பர்டிகுலராக பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.